டொனால்ட் ட்ரம்ப்பும் இது தொடர்பான பல செய்திகளை பேசியிருக்கிறாரு. குறிப்பாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது தெளிவாக ஒன்று தெரியுது. இப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால், மீண்டும் இந்த யுத்தம் ஆரம்பித்து விடக்கூடாது என்பதில் அமெரிக்க அதிபர் மிக கவனமாக இருக்கிறார். எப்படியாவது யுத்தத்தை தொடங்கணுங்கிறதுல இஸ்ரேல் கவனமாக இருக்கிறார். அதனால தான் அமெரிக்கா ரொம்ப ஒரு இறுக்கமான ஒரு பிடியை கையிலே வைத்துக் கொண்டிருப்பது போன்று வெளிப்படையாகவே தெரிகிறது. இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் டைம் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதில் அவர் என்ன சொல்றார் கேட்டா, நான் இந்த யுத்த விவகாரத்தில் தலையிட்டு இருக்கல் என்று சொன்னா இன்னும் பல ஆண்டுகளுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இந்த யுத்தத்தை இழுத்துக்கிட்டே போயிருப்பாரு. நான் தலையிட்டு தான் இந்த யுத்தத்தை நிறுத்தி இருக்கிறேன். அது உண்மை, அதை யாருமே மறக்கல. ஏன்னா இந்த யுத்தத்தை தொடர்ந்தா தான் அவருக்கு ஆட்சியில் இருக்க முடியும் என்பதனாலேயே இந்த யுத்தத்தை அவர் தொடர்வதற்கு தயாராக இருந்தார். அமெரிக்க அதிபருடைய தலையீடு அல்லாஹ்வினுடைய அருளால் அந்த யுத்தம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. காசாவில் யுத்தம் முடிந்து விட்டது என்று இன்றைக்கும் அந்த பேட்டியில் டிக்ளேர் பண்ணக்கூடிய அமெரிக்க அதிபர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, நெத்தன்யாகு ஒப்பந்தத்தை சரிவர கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். யுத்த நிறுத்த ஒப்பந்தத்திற்கு கட்டுப்படாம பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஏதாவது சிக்கல்களை உண்டாக்கினால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என்று எச்சரிக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ஆயுதங்களை களைய வேண்டும் என்பதையும் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார். அவர் இன்னைக்கு இதை சொல்வார், நாளைக்கு வேற ஒன்று சொல்வாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இன்றைய அறிவிப்பில் ஆயுதங்களை களைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோட சேர்த்து இன்னொரு முக்கியமான விவகாரத்தை சொல்லிருக்கிறார். யாருமே எதிர்பார்க்காத ஒரு விவகாரம். அது என்னன்னு கேட்டா, யுத்தத்திற்கு பிறகு காசாவை ஆளுவது யார் என்கிற, வழிநடத்துவதற்கு தகுதியானவர் யார் என்கிற கேள்வி பல மட்டத்திலும் எழுகிறது. எனவே தற்போது இஸ்ரேலுடைய சிறைகளில் இருக்கக்கூடிய மர்வான் பர்கவுதி விடுதலை செய்யப்பட வேண்டும். அவரை விடுவிப்பதை நானே நேரடியாக முடிவெடுப்பேன். அதை விடுவிக்கணுமா வேணாமான்லாம் இஸ்ரேலுக்கு முடிவெடுக்கலாங்கிறார். ஆனால் மர்வான் பர்கவுதி தற்போது இருப்பது இஸ்ரேல் சிறையில். வெளிப்படையாகவே அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், மர்வான் பர்கவுதி அவர்களை விடுவிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை இஸ்ரேல் முடிவெடுக்காது, நான் தான் முடிவெடுப்பேன் அப்படிங்கிறார். ஏன்னா காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுகிற ஒரு தலைவர் தேவைப்படுகிறார். எனவே மர்வான் பர்கவுதி வெளியே வர வேண்டும். இதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கோரிக்கை. இத்தனை நாட்களாக மர்வான் பர்கவுதி அவங்க விடுதலை செய்ய சொல்றாங்க. 20 ஆண்டுகளாக ஜெயிலில் இருக்கிறாரு. ஃபத்தாஹினுடைய இப்ப இருக்கக்கூடிய மஹமூத் அப்பாஸ் இருக்கிறாரா இல்லையா, இவருக்கு பதிலாக உண்மையிலேயே ஆட்சியாளராக இருக்க வேண்டியவர் மர்வான் பர்கவுதி. இவரை ஜெயிலில் வச்சிருக்கிற இந்த மஹமூத் அப்பாஸ் சில அரபு நாடுகளுடைய தேவைக்காக வேண்டி தான் இஸ்ரேலுடைய சிறைகளில் இவர் வாடிக்கொண்டிருக்கிறார். இப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா, காசாவையும் வெஸ்ட் பேங்கையும் சேர்த்து கட்டுப்படுத்த வேண்டும் என்றால், குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை கண்ட்ரோல் பண்ணணுமா இருந்தால் இவர் சொன்ன மாதிரி தான் அவங்க கேட்பாங்க. இவரை விடுதலை செய்யுங்கிறது அவங்களுடைய கோரிக்கையை.